இருந்தேன். என்னாச்சு உனக்கு? ஏதாவது புத்தி சோதனை எதுவும் சரியில்லையா? ஏன் உனக்கு குருநாதர் சாதம் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரா? நீ பாடசாலையை விட்டு குருநாதர் உனக்கு சாதம் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரா? இல்ல யாராவது உன்னை திட்டினாலா? இல்ல உனக்கு ஏதாவது சரி உடம்பு சரியில்லையா? ஏன் உள்ளதான் சாதம் நன்னா போட்டு இருக்காளே, அந்த சாதத்தை சாப்பிடாம வெளியில உட்காந்து எச்சையை எடுத்து சாப்பிட்டு இருக்கியே என்னடா அப்படின்னு பசங்க கேட்டானா. அப்ப சொன்னானா, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இது புனிதம், எனக்கு தெரியும், அதனால நான் தெரிஞ்சுதான் இதை பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் தெரியாம பண்ணலன்னா. பசங்க எல்லாம் ஒரே குழம்புறாங்களாம், இவன் என்ன வளர்றான், ஏன்டா எச்சையை சாப்பிட்றேன்னு கேட்டா புனிதன்றானே அப்படின்னு இவன் குழம்பிட்டே இருக்கும்போது, ஏன்டா எப்படா சொல்ற இது புனிதம்னு? இல்லடா, நம்ம குருநாதர் வாத்தியார் என்ன பண்றார், புக்கை வச்சுதானே நம்மளுக்கு எல்லாம் பாடம் நடத்தினார். அந்த புக்கை நான் வாத்தியார் கேட்டவொடனே எனக்கு கொடுத்தாரு இல்லையா, அந்த புக்கை நான் எடுத்துட்டு போய் ஆத்துல உட்காந்து படிச்சேன். அதுல 35வது பக்கத்துல போட்டிருக்கு எச்சில் புனிதம் அப்படின்னு போட்டிருக்கு.